இந்த வீட்டுக்காருக்கு தெரியாம கடன் வாங்குறாங்கல்ல, அதுவும் தண்டலுக்கு வாங்குறாங்கல்ல, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த வீட்டுக்காரர் அவங்க பர்சனல் தேவைக்கு பணம் கொடுக்காத மனிதரா இருக்கலாம், இல்ல அவங்க பிறந்த வீட்டுல ஏதாவது இவங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கலாம், அதுக்கெல்லாம் இவர்கிட்ட கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்குற நபர்கள் பெரும்பாலும் அவங்க வேலை செய்யற ஒரு பெண்களா இருந்தாங்கன்னா அந்த கடனை வீட்டுக்காரருக்கு தெரியாமயே அவங்க கொடுத்து முடிச்சிருவாங்க. அப்படி இல்லாம அவங்க வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற ஒரு பெண் வச்சுங்களேன், அவங்க சம்பாதிக்கிறது இல்ல, அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லாமே அவங்க கணவர் தான் பணத்தை கொண்டு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கணவருக்கு தெரியாம கடன் வாங்குற பெண்கள் அந்த கடனை எப்படி கட்டுவாங்க? அந்த வட்டியை எப்படி கொடுப்பாங்க? சொல்லாம அவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்குள்ள வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்குல்ல, அந்த கடனை வேற விதமா நம்ம கொடுத்து கழிக்கலாம், பணமா கொடுக்க வேண்டியதுல வேற ஏதோ கொடுத்து கழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது அதுக்குள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு நுணுக்கமான விஷயம்னு எனக்கு தோணுது. அப்படி வீட்டுக்காரருக்கு தெரியாம கடன் வாங்கின ஒரு பெண் அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு விஷயத்த பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. அது மிகப்பெரிய பேசு பொருளா 2022 மாறுனுச்சு. அந்த கிரைம் சம்பவத்தை பத்தி தான் இந்த வீட்டுல பார்க்க போறோம். சரி, நேரடியா இந்த கிரைம் சம்பவத்துல போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, முடிஞ்சா ஒரு லைக்கையும் போட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. சென்னை மணலி பகுதியை சேர்ந்த செல்வ விநாயகர் தெருவுல சக்கரபாணி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 65 வயசு. உடைய மனைவி பேரு லட்சுமி, அவருக்கு மகன் நாகேந்திரன். இந்த சக்கரபாணி எப்படிப்பட்டவர்னா ஒரு திமுக பிரமுகர், பணக்கார ஒரு நபர். திருவொற்றியூர்ல 7வது வார்டு மெம்பராகவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு, கடைகளையும் கட்டி வாடகை விட்டுருக்காரு. எந்த வருமானம்லாம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு வர அவர் கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு செல்வாக்கான எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி அரசியலையும் இருந்து வட்டிக்கையும் கொடுக்கறதுனால இவருக்கு எதிரிகளும் நிறைய பேர் இருக்காங்க, நண்பர்களும் நிறைய இருக்காங்க. அரசியலுக்கு போனவே நிறைய எதிரிகள் இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தா அரசியல் பண்ண முடியாது. எதிரிகள் நிறைய ஆகாதான் ஒரு அந்த இடத்துல பெருசா வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்புற ஒரு மனுஷன். ஆளு பாக்கிறதுக்கு நல்ல ஜெய்ஜாண்டிக்கா, நல்ல ஒரு கெத்தா இருக்கிற ஒரு மனுஷன். எப்பவுமே காலையில இவருக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்குது, அரசியல் வேலையெல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால காலையில போனார்னா வர்றதுக்கு லேட் நைட் ஆகும். அவர் எப்போ வருவாரு அப்படிங்கிறது யாருனாலையும் சொல்ல முடியாது. சாப்பிட நேரத்துக்கு வருவாரு, திடீர்னு கிளம்பி போவாரு, எங்க போறேன் எங்க வர்றேன் அப்படிங்கிற எந்த தகவலும் வீட்டுல இருக்கிற யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அந்த மாதிரிதான் மே 10, 2022 காலையிலேயே சக்கரபாணி கிளம்பி தன்னுடைய பைக்ல வெளில போயிடுறாரு. மதிய சாப்பாட்டுக்கு வரவே இல்லை. ஒரு ஈவினிங் ஒரு 8 மணி போல உங்களுடைய மனைவி லட்சுமி இவருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்றாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. வீட்டுக்கு வந்து சேரவும் இல்லை. இப்படி தொடர்ச்சியா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சுவிட்ச் ஆஃப்னு வந்தோடனே சக்கரபாணி வழக்கமா எங்கெல்லாம் போவாரோ அந்த கடைகள், நெருங்கிய நண்பர்கள் இவங்களுடைய போனுக்கெல்லாம் இவங்க